மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு, கள உதவியாளர். இம்பார்ட்டண்ட் MCQ கொஷின்ஸ். மின்சார தொழிலாளர் மற்றும் மின்கம்பி தொழிலாளர். பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் கருவிகள், பொருட்களை கையாளுதல். தொழிற்சாலைகளில் வேலை செய்யும்போது அவசியமானது எது? பாதுகாப்பு உபகரணங்கள். தீ ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது தீ அணைப்பான் பயன்படுத்துதல். மின்சார வேலை செய்வதில் பயன்படுத்த வேண்டிய கையுறை ரப்பர். காயம் ஏற்பட்டால் உடனே செய்ய வேண்டியது சுத்தம் செய்து கட்டு போடுதல். கண்களுக்கு காயம் ஏற்படாமல் இருக்க பயன்படுத்துவது பாதுகாப்பு கண்ணாடி. தொழிலிடம் வழுக்காமல் இருக்க தரை எப்படி இருக்க வேண்டும்? உலர்ந்தும் சுத்தமாகவும். அவசர நிலை வெளியேறும் பாதை எப்படி இருக்க வேண்டும்? எப்போதும் திறந்தும் தெளிவாகவும். வேலையிடத்தில் சத்தம் அதிகமாக இருந்தால் பயன்படுத்த வேண்டியது காது பிளக். தூசி நிறைந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டியது முகக்கவசம். பாதுகாப்பு குறியீடுகள் எதற்காக? அபாயம் தெரிவிக்க. சுத்தி பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியது மேலுள்ள அனைத்தும். உலோகத்தை நேராக அடித்தல், கை விரல்களை பாதுகாத்தல், சுத்தியின் தலை விலகாமல் பார்த்தல். அரிவாள் பயன்படுத்தும் போது தவிர்க்க வேண்டியது கை அருகே வைத்தல். மின்சார கருவிகள் சேதமடைந்தால் பழுது பார்க்க கொடுத்தல். கருவிகளை எங்கு வைக்கக்கூடாது? தரையில் சிதற விடுதல். வெட்டும் கருவிகள் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையானது. கை கருவிகளை பயன்படுத்தும் போது அவை எப்படி பிடிக்க வேண்டும்? வலுவாகவும் உறுதியாகவும். உலோக வெட்டும் கருவிகளை எதனால் தடவ வேண்டும்? எண்ணெய். மின்சார கருவி கம்பிகள் சேதமடைந்தால் மாற்ற வேண்டும். கருவிகளை பயன்படுத்தி முடிந்ததும் எங்கு வைக்க வேண்டும்? கருவி பெட்டி, பாதுகாப்பான இடம். வேலை செய்யும் போது திடீர் பழுது ஏற்பட்டால் உடனே மின்சாரம் நிறுத்தி பழுது சரி செய்ய வேண்டும். மின்சார இணைப்புகளை செய்யும் போது முதலில் என்ன செய்ய வேண்டும்? மின் வினையை நிறுத்துதல். ஈரமான கையால் மின் சுவிட்ச் தொடினால் என்ன ஆகும்? மின்சாரம் தாக்கும் அபாயம். மின்சார கோளாறு ஏற்பட்டால் யாரிடம் தெரிவிக்க வேண்டும்? மேலாளரிடம், மின் தொழிலாளியிடம். மின்சார இணைப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடாத கம்பி வெற்று கம்பி. மின் தாக்கம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? உடனே மின்சாரம் துண்டித்தல். மின்சார பாதுகாப்பு கருவிகளில் ஒன்று ரப்பர் கையுறை. மின்சார பாய்ந்த இடத்தில் நிற்கக்கூடாதது ஈரமான தரை. மின்சார உபகரணங்கள் எவ்வளவு நேரத்திற்கு பரிசோதிக்கப்பட வேண்டும்? 6 மாதங்களுக்கு ஒரு முறை. மின் இணைப்பில் அதிக சுமை ஏற்பட்டால் செயல்படும் கருவி MCB, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். மின் தாக்கத்தில் சிக்கியவரை காப்பாற்ற எந்த பொருளை பயன்படுத்தலாம்? மரக்கோல், உலர்ந்த துணி. தீ ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது அலாரம் அடித்தல், தகவல் தெரிவித்தல். மின்சார தீயை அணைக்க பயன்படுத்த வேண்டிய தீ அணைப்பான் வகை CO2, கார்பன் டை ஆக்சைடு. பெட்ரோல் தீ ஏற்பட்டால் உடனே செய்யக்கூடாதது தண்ணீர் ஊற்றுதல். தீ ஏற்பட்டால் லிஃப்ட் பயன்படுத்தலாமா?
இல்லை. தீ பாதுகாப்பு பயிற்சி எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும்? 6 மாதங்களுக்கு ஒரு முறை. ஃபயர் எக்ஸிட் எனப்படுவது அவசர நிலை வெளியேறும் பாதை. தீ ஏற்பட்டால் புகை நிரம்பிய அறையில் எப்படி செல்ல வேண்டும்? தரைக்கு அருகே ஊர்ந்து. தீ ஏற்பட்டால் உடலில் தீ பற்றினால் என்ன செய்ய வேண்டும்? கம்பளியில் சுற்றி உருட்டுதல். தீ பாதுகாப்பு கருவிகளில் ஒன்று அல்லாதது கண்ணாடி விளக்கு. தீ ஏற்பட்ட இடத்தில் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது புகையை சுவாசித்தல். ரசாயனங்களை கையாளும் போது அவசியமானது பாதுகாப்பு கையுறை. அமிலங்கள் எங்கு சேமிக்கப்பட வேண்டும்? தனி பாதுகாப்பான காப்பகத்தில். ரசாயனங்களை கலக்கும்போது கவனிக்க வேண்டியது அமிலத்தை மெதுவாக தண்ணீரில் சேர்க்க வேண்டும். ரசாயன பொருள் கண்ணில் விழுந்தால் உடனடியாக 15 நிமிடம் தண்ணீரால் கழுவுதல். ரசாயனங்கள் கொண்டு செய்யப்படும் வேலை இடத்தில் அவசியமான கருவி ஃபியூம் ஹூட், வாசனை அகற்றும் கருவி. ரசாயன குப்பைகளை எப்படி செய்ய வேண்டும்? சுத்தமாக குறிப்பிட்ட இடத்தில் கொட்டுதல். MSDS எனப்படுவது மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். ரசாயனங்களை கையாளும் போது தவிர்க்க வேண்டியது சாப்பிடுதல் மற்றும் குடித்தல். எரியும் ரசாயனங்கள் எங்கு வைக்கப்பட வேண்டும்? வெப்பத்தில் இருந்து விலகி குளிர்ந்த இடத்தில். ரசாயன கசிவு ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது உடனே அறிவித்தல் மற்றும் சுத்தம் செய்தல். எடையை தூக்கும்போது முதலில் செய்ய வேண்டியது எவ்வளவு எடை என்பதை மதிப்பீடு செய்தல். எடையை தூக்கும் சரியான முறை முழங்கால் மடக்கி முதுகு நேராக வைத்து தூக்குதல். கனமான சுமையை தூக்கும்போது பயன்படுத்த வேண்டியது தூக்கும் கருவிகள். ஒருவரால் தூக்க முடியாத எடையை என்ன செய்ய வேண்டும்? குழுவாக கருவி உதவியுடன் தூக்குதல். சுமையை எடுத்துச் செல்லும்போது உடல்நிலை முதுகு நேராக. சுமையை எடுத்துச் செல்லும்போது பாதையில் இருக்கக்கூடாதவை தடைகள். கைகளை விட சுமை சறுக்காமல் இருக்க செய்ய வேண்டியது சரியான கையுறை அணிதல். கனமான பொருட்களை எப்போதும் எங்கு வைக்க வேண்டும்? இடுப்புக்கு கீழ் உயரத்தில். பொருட்களை குவிக்கும் போது அவை எப்படி இருக்க வேண்டும்? ஒழுங்காகவும் நிலையான முறையில். கையால் எடைகளை தூக்கும் அதிகபட்ச பாதுகாப்பான வரம்பு 20 to 25 kg. ஆய்வகத்தில் வேலை செய்யும் போது அணிய வேண்டியது பாதுகாப்பு மேலோங்கி லேப் கோட். ஆய்வகத்தில் ஓடக்கூடாத காரணம் விபத்து ஏற்படும் அபாயம். ஆய்வகத்தில் உணவு சாப்பிடலாமா? இல்லை. ஆய்வகத்தில் திடீர் தீ ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது தீ அலாரம் அழுத்துதல். ஆய்வகத்தில் பாவனைக்கு பிறகு ரசாயன பாட்டில்கள் எப்படி இருக்க வேண்டும்? மூடிய இறுக்கமாக அடைத்தல். ஆய்வகத்தில் கண் காயம் ஏற்பட்டால் தண்ணீரால் உடனே கழுவுதல். ஆய்வகத்தில் உடைந்த கண்ணாடி பொருட்களை எப்படி சேகரிக்க வேண்டும்? துடைப்பம் தூக்கி பயன்படுத்துதல். ஆய்வகத்தில் வாயு கசிவு இருந்தால் முதலில் செய்ய வேண்டியது ஜன்னல் கதவுகளை திறந்து காற்றோட்டம் செய்தல். ஆய்வகத்தில் பயன்படுத்தும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எதற்காக? உடனடி சிகிச்சை செய்ய. ஆய்வகத்தில் எப்போதும் இருக்க வேண்டிய முக்கிய பாதுகாப்பு கருவி தீ அணைப்பான்.
பிபிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். பிபிஇ பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல். கண்களை பாதுகாக்கும் பிபிஇ. சேஃப்டி கூகுள்ஸ்.